சரியா? நம்மளாம் நம்ம கிரகம் இருக்கு, நம்ம யாரும் செஞ்சுருப்பாங்களா வச்சுருப்பாங்களா அப்படின்றதுலாம் அதுக்கு அது பதில் இல்லை. இல்லைன்னா இல்லதே, இருந்துச்சுன்னா இன்னார் வச்சா உங்களுக்கு கிரகம் அம்மா அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா? உங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனை சொல்லிச்சா? சாமி இருக்குதா தெரியலையே. நீங்கள் தான் தெய்வத்தை அப்போ அருளில் கேட்டிருக்கோம்னே, தெய்வம் எங்கே வச்சுருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேட்டேன்ல நான். என்ன கேட்டீங்க? சாமி அந்த மாதிரி கேட்கணும். 4 பேர் சுற்றி உட்காந்து கேட்டால் எப்படி தெரியும்? அந்த மாதிரி நான் வந்து திருமூரில் சொல்லிட்டேன். நீங்கள் அப்போ அருளில் வந்து என் தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்கணும். இப்போ கேட்ப சோவியில் திருப்ப கேட்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து கிரகண்டி அம்மா கேட்க முடியாது. அம்மா வீட்டில் இருக்க அவங்க என் குடும்பத்தில் இருக்கு, எனக்கு தான் தெரியும். இவங்க வேற தாயி உதவி அவள் தெய்வம் இருக்கா இல்லை? உங்கள் தெய்வம் இல்லைனாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பத்தினி மரம் இருக்குது, தெய்வமாக அணுகிறீங்கன்னு சொல்லிச்சு. அது உண்மையா? அப்புறம் என்ன தெய்வத்தே வாசல் இருக்குல்ல? அது இப்படி இருக்குது, வாசத்துக்கு எதுக்கு இல்லை அக்கா? வாசக்கிட்ட இருந்தால் அப்படிதே காசு இல்லை. அப்புறம் அதுக்காக புள்ளி விவரம் வச்சா சொல்லுவாங்க. சரியா? தெய்வம் விலை தேக்கா நிற்கிது. சரியா? சரி தாய் உதவி கொடுத்தா அந்த பத்தினி மரத்தில் இருக்க தெய்வம் காத்து கொடுக்குதா? உதவிங்க ரெட்டை அக்கா அந்த தெய்வத்தை வணங்கி வரப்ப நல்லா இருப்பாங்களா? அவங்க ஒத்தாசம் பத்தினி மர தெய்வத்தை வணங்கி வராங்களா தான் உதவி கொடுத்தா. அந்த பத்தினி மர தெய்வத்தை வணங்கி வாங்க. நீதே அம்மா கும்பிடு அம்மா கும்பிடுறாங்க, அவங்கள அம்மாவாக நினச்சி கும்பிடுது. அந்த அம்மா உங்களுக்கு ஒத்தாசம் கொடுப்பாங்க. சரியா? வேறு என்ன கேட்கணும்? அந்த நீ சாதம் பார்த்தீங்களா? பயன்படுத்திட்டு வருங்கண்ணா மயனோட கிரகம் கேட்கா. உங்களுக்கு எந்த செய்வனும் பிள்ளைக்குனே எதுவுமே இல்லை. பிள்ளை கிரகம் தலைநாளில் பிறந்த பிள்ளை கிரகம் சரியில்லாதனால உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் வறுமை. ஒரு தங்க உங்ககிட்ட ஒரு பொட்டு இருக்காதுன்னு சொல்லிச்சு. எதா இருந்தாலும் தனி வீடு இன்றைக்கி 1000 ரூபா நாங்கள் அந்த 1000 ரூபா எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது அவங்க வீட்டில். தெரியல. உண்மைதானே? ஃபோட்டோ இருக்குன்றா இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஒரு விட்டா ரெட்டை இருந்துச்சுன்னா ரெட்டை, இல்லைன்னா ஒரு இருக்கு ஓட்டம். முதலைய பார்த்து வீடு கட்டி சொல்லி விட்டாங்க. ஓட்டமும் முடக்குது உங்களை. சரியா? அப்புறம் வான் பிடிச்சி போட்டு ஓட்டமும் முடங்குது. சரியா? சரி, அது எப்படியாச்சும் ஒதுங்கி போயிடுமா என்னமோ பண்ணனா இந்த மாதிரி விலகி கொடுத்து விளாண்டுது. இப்போதான் வீடு இருக்கீங்களா? இப்போ கட்டி 4-5 வருஷம் ஆச்சு. சரி, அந்த புது மனை கட்டி போனதுலேயே உங்களுக்கு நல்லா இல்லையா? ஆமாம், அங்கே போனதுல நல்லாவே இல்லை. வீட்டை பெருசாக கட்டிட்டாங்க, அந்த கடனை கட்ட முடியலை, ஏறிக்கிட்டு கிடக்குது பாருங்க. நல்ல நிம்மதியே இல்லை. அதே சொல்லிச்சு போட்டு ஆட்டுதுன்னா அப்புறம் எப்படி நல்ல நிம்மதியாக நம்ம தாங்க முடியுமா? ஆட்டுதுன்னு சொன்னால் அப்புறம் அதில் எப்படி நல்ல நிம்மதியாக இருப்பீங்கக்கா? ஆட்டுது இல்லை உதவி கொடுத்தாங்க. எதுவாக இருந்தாலும் தீர்த்து வை. இந்த மாதிரி ஆத்தா நம்புங்க, அவள் தீர்த்து வைப்பான். அதைத்தான் நான் நம்பிக்கிட்டு போய் சாமி கும்பிட்ற அன்னைக்கு அதையும் கும்பிடுச்சு. அவள் தீர்த்து வைப்பாங்கக்கா. 8 கட்டுப்பட்டுருக்கு, தீர்த்து வைப்பாங்க.